அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 3வது அதிகாரத்தில் யோசபாத் பள்ளத்தாக்கின் போர் என்று சொல்லி இங்கே யோவேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோசபாத் என்றால் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் என்பது பொருள். யோசபாத் பள்ளத்தாக்கு என்பது எருசலேமுக்கு கிழக்கே உள்ள கிதரோன் பள்ளத்தாக்கை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோசபாத் பள்ளத்தாக்கின் போர் எப்போது நடக்குதுன்னு சொன்னால், மகா உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2வது வருகையில் வரும்பொழுது நடக்கக்கூடிய போராக வெளிப்படுத்துதல் இதை எழுதும் பொழுது அர்கமதான் போர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 16:16 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் 16:14 இந்த காரியங்கள் தேவனுடைய மகா நாளிலே நடக்கக்கூடிய யுத்தம் என்று சொல்லி குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் யோவேல் தொடங்கும் பொழுது, இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறு இருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் என்று சொல்லி, இந்த நாட்களிலே சபை இந்த பூமியிலே இருக்காது. அது உபத்திரவகாலம், மகா உபத்திரவகாலம் தொடங்குகிறதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த மகா உபத்திரவ காலம் 7 ஆண்டுகள் அந்த முடிகிற நேரத்தில் இங்கே எருசலேமுக்காக யூதாவுக்காக 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலுமிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவே நேரடியாக இந்த யுத்தத்திலே அவர் இறங்குகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த நாட்கள் வரையிலும் தன்னுடைய ஜனங்களை அவர்கள் அத்தனையாக என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு என்று 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி அவர்கள் விருப்பப்பட்டு என்ன செய்கிறாங்க? பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தம் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன் என்று சொல்லி ஒரு சில நாடுகளையும் இங்கே யோவேல் குறிப்பிடுகிறார். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுகிறதினால் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலும் யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய்ப்போம், ஏதோம் பாலான வனாந்தரமாகும் என்று சொல்லி இத்தனை நாடுகளையும் ஆண்டவர் அங்கே சொல்லிட்டு அவர்கள் எல்லாரையும் யுத்தத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள் என்று 9ஆம் வசனத்தில் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவீர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யுத்தத்திற்கு நேரடியாக இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். இந்த போர் உபத்திரவகால இறுதியில் நடக்கிற அர்கமதான் போர் என்று சொல்லி பார்த்தோம். இப்போரானது இஸ்ரவேலுக்கு எதிரான நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இப்போரில் ஈடுபடும் மக்கள் தொகை அவ்வளவு பெரியதான ஒரு பெரிய மக்கள் தொகையாக இருக்கும். மெகிதோ பள்ளத்தாக்கின் அர்கமதான் முதல் யோசபாத் பள்ளத்தாக்கு ஏதோமின் பகுதிகள் வரை இஸ்ரவேலுக்கு எதிரான கூட்டு படைகளின் திரள் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி இதிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இயேசு கிறிஸ்து களமிறங்குகிறார் என்பதை 11ஆம் வசனத்திலும், அப்பொழுது கிறிஸ்து ஜாதிகளை நியாயம் தீர்ப்பார், அக்காலத்தில் இரத்தப்பெருக்கு மிகவும் பெரியதாக இருக்கும் என்று சொல்லி 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலையும் வெளிப்படுத்துதல் 14:20 நாம் பார்க்கிறோம். இறுதியில் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் பிடிச்சு நரகத்தில் போடுவார். வெளிப்படுத்தல் 19:20 பார்க்கிறோம். சாத்தான் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் அவன் சிறையில் இடப்படுவான். லூசிபர் என்றும் பழைய பாம்பு என்றும் அழைக்கப்படுகின்ற மோசம் போக்குகிற அந்த சாத்தான் அவன் அங்கே 1000 ஆண்டுகள் அவன் பாதாளத்தில் கட்டி வைக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 22 பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தொடர்ந்து 1000 ஆண்டு ஆட்சியானது
இந்த பூமியில் நிகழும் என்று சொல்லி ஆண்டவர் யோவேலின் மூலமாக இங்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள். 1000 ஆண்டு ஆட்சி தொடங்கிவிடும். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசங்களை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், அவுதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். யூதா புத்திரரின் தேசத்தில் அந்த ஏதோமியர்களை அவர்களை அழித்து போட்டு விடுவேன் என்று சொல்லி, யூதாவோ சதா காலமும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டு இருக்கும் என்று சொல்லி 1000 ஆண்டு ஆட்சி தொடங்குகிற வரையிலும் இங்கே யோவேலின் மூலமாக ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை அந்த அர்மகதான் யுத்தத்தையும், அங்கே கடைசி அந்த 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய போரையும் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதனுடைய காரணம், திருஷ்டாந்தம் எதற்கென்று சொன்னால், இந்த நாட்களுக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சேர வேண்டும் என்று சொல்லியே இந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு வேதம் நமக்கு அத்தனை அறைகூவல் விடக்கூடியதாக இருக்கிறது. அந்த அழைப்பை நாம் நிர்விசாரமாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதற்கு பயந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.